இது எம்கேடிகேயில் பட்டு கதை பார்க்கலாமா? அப்புறம் இவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அம்மா துணி காய போடுறாங்க. ஓகேவா? நார்மலாக நம்ம எப்போதுமே இந்த மாதிரி இந்தியாவில் எங்கே சில இடத்துல மனுஷாலெல்லாம் நம்ம மிஷினில் போடுவோம். டவுன்னா மிஷின்லாம் வாங்கி மிஷினில் போட்டுருவாங்க. ஆனால் இங்கே என்னன்னா கையில் துவைக்கிறதா இருக்குது. அவங்க அம்மாவுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க அம்மா அப்படி இப்படின்னு துவைச்சி போட்டு அந்த பாட்டிக்கிட்ட உதவி கேட்டு துவைச்சி போட்டு காய போடுறாங்க. காய் போடுறது தான் அவங்களுக்கு ஜாங்க வருது, என்ன இங்கே எப்படி கீழெல்லாம் மண்ணாக தானே இருக்கும், மண்ணாக இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி கீழே எப்படி ரோட்டில் போடுறது, வீட்டுக்கு இடம் இல்லை, மேலே இங்கே எப்படி போடுறது அப்படின்னு அவங்க பாட்டி அம்மா கிட்ட கேட்குறாங்க. பாட்டி அம்மா சொல்கிறாங்க, நீ கயிறு கட்டி போடு, 2 கம்பி நான் தரேன், நீ கயிறு கட்டி போடு. கயிறு கட்டி இவங்களும் போடுறாங்க. போடும் போது தான் இந்த பாட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டாங்க. இவங்க பிள்ளைங்க வரத்துக்கு லேட் ஆகுது. இவங்க யார் பிள்ளைங்களோட அப்பா எல்லாருமே வரத்துக்குலாம் லேட் ஆகுது. எனக்கு சரியான இரும்புல இருக்கு, எனக்கு சரியான இரும்புல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தா, அவங்க அப்பா எல்லாருமே வரத்துக்கு லேட் ஆகுது. சரின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் மெதுவாக அந்த ராத்திரியும் பார்க்காம இவங்க காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. துணியை காய போட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு ஜன்னலை கதவு எல்லாத்தையும் சாத்திட்டாங்க. இவங்க வீடு வழிதான் நல்லா திறந்து அப்படியே வெளிச்சமாக இருக்குது. அப்போ அந்த பாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த ஊரில் அந்த பாட்டி நோக்கியா ஃபோன் தான் வச்சுருப்பாங்க, நோக்கியா ஃபோன். அதுக்கப்புறம் அதில் ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் சின்ன ஃபோன் இருக்குமே, சில பேர்த்துக்கு நோக்கியா ஃபோன்லாம் தெரியாது, சின்ன ஃபோன் இருக்கும், விலை குறைவான ஃபோன், இந்த மாதிரி கிராமத்துலலாம் பாய்க்குவாங்க. அந்த ஃபோனில் கால் பண்ணுறாங்க. எனக்கு எக்ஸாம்பிள் இல்லை வீட்டில், ஓகேவா, எனக்கு எக்ஸாம்பிள் வீட்டில் ஃபோன் இல்லை, அந்த மாதிரி இப்போ கால் பண்ணுறாங்க. இந்த பாட்டி கால் பண்ணுறாங்க. இவங்க தான் வெளியே துணி காய போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால் இவங்களுக்கு அந்த ஃபோன் சத்தம் கேட்கல. இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போயும் கதவு லைட்டாக நம்ம எப்பவுமே கேட்டு கதவு திறந்துக்கோல, ஆனால் இவங்க நார்மலாக கதவு ஜன்னல்லாம் திறந்து தான் வச்சுருப்பாங்க. டவுன்னா கேட் இருக்கும், திறந்து கேட்டு சாத்திட்டு கதவு சில பேர் திறந்து வச்சுருப்பாங்க, சில பேர் கேட்டையும் சாத்திடுவாங்க, கதவையும் சாத்திடுவாங்க. அப்போ இவங்க ஜன்னல் எல்லாமே திறந்து வச்சுருக்காங்க. ஃபோன் யாரோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க அந்த பாட்டிக்கு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீ வெளியே துணி காய போடாத, ஜன்னல் கதவெல்லாம் சாத்து அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் ஏன் சாத்தணும், திறந்தே வச்சுருக்கலாமேன்ட்டு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி வதன், நீ சாத்துட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒன்றுமே தெரியல ஏன் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மறுநாளாக ஆகும்போது அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்க பிள்ளைங்களையும் காணும், அந்த பிள்ளைங்களோட அப்பாவையும் காணும். அப்போ தான் அவங்க அப்பா வராரு. கேட்டால் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் காணும், நான் தேட தான் போனேன் அப்படி. அதுக்கப்புறம் இவங்க மறுநாள் அங்கங்கன்னு போய் தேடுறாங்க. காடி வேறு பஞ்சர் ஆயிடுச்சு, வேலைக்கு வேறு இவங்க அப்பா போகணும், சரியான டென்ஷன் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களை தேடுறாங்க. அந்த பிள்ளைங்க எங்கே போணுச்சிங்க, அந்த பிள்ளை எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம்தான் அந்த நைட் தான் அவங்க டீச்சர் கூட்டிகிட்டு வராங்க பிள்ளைங்களை தேடி. அந்த டீச்சருக்கு எப்படி அந்த பிள்ளைங்களை கிடச்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.